நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் நம்மை சுற்றி நடப்பவைகளை பார்க்கும் பொழுது காலம் சமீபித்து விட்டது என்று உணர்கிறோம். இந்த உலகம் தற்காலிகமானது என்றும் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக வருவார் என்று அறிந்தவர்களாக எதிர்பார்ப்புடன் நாம் வாழும்படி பரிசுத்த வேதாகமும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. உலகத்தின் முடிவை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது அது பயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் விசுவாசிகளுக்கோ அது கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது என்று எவ்வளவாய் உணர்கிறோமோ அவ்வளவாக நாம் விழிப்புடன் இருக்கவும் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் மற்றவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய இருதயங்களை ஆராயவும் ஆண்டவரிடம் நெருங்கி வரவும் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து வாழ்கிறவர்களாக இருக்கவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. உலகத்தின் முடிவு என்பதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தில் எதிர்பார்ப்புடனும் விசுவாசத்துடனும் தயாராக நாம் இருக்க வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவார் என்கிற வாக்கு தத்தத்திற்காகவும் நீர் தரப்போகும் நித்திய ஜீவனுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் வாழும் நாங்கள் விழிப்புடனும் உண்மையுடனும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இதயங்கள் இந்த மாய உலகின் காரியங்கள் மீது பற்றுதலாயிராமல் உம்மீதும் உம்முடைய ராஜ்யத்திலும் கவனமாயிருக்க கிருபை தாரும். உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசு ராஜாவின் வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்தும். ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.